எப்படா ஃபிளைட்ல இந்த 2 ஹவர்ஸ் முடியும் அந்தமான்ல கொண்டு போய் இறக்கி விடுவீங்க? அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விடலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல போகும்போது அந்த எக்ஸைட்மென்ட்ல ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது. இப்பலாம் இறக்கி விட்டா போதும்னு இருக்கும். பஸ்ல போனா கூட ஒரு 2 ஹவர்ஸ்னா நல்லா ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு போலாம். இதுல சுத்தி முத்தி பார்த்தா கூட ஒரே புகமூட்டமா தான் இருக்கும். எப்படியோ அந்தமான் நல்லபடியா வந்து சேர்ந்தாச்சு. வந்தோனே செக்கிங் வேலை தான் போயிட்டு இருந்தது. எப்பவும் போலதான் ஒரே மாதிரி வீடெல்லாம் டஸ்ட். ஃப்ரிட்ஜ் வெடிச்சிச்சா இல்லையான்னு கேட்டிருந்தீங்க. நான் எப்படி வச்சுட்டு போனேனோ அதே மாதிரி சூப்பரா இருந்தது. கமெண்ட்ல நிறைய நல்லுள்ளங்கள் இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு பக்காவா செட் ஆயிடுச்சு. எப்படியும் இந்த ஃப்ரிட்ஜை மாங்கு கிளீன் பண்ற வேலை மிச்சம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு எடுத்து வைக்கலாம், அப்புறமா மத்ததை பாத்துக்கலாம்னு எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது தலையெல்லாம் கிருட்டுன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு பாடிக்கு ரெஸ்ட் தேவை, அப்புறமா பாத்துக்கலாம்னு தூங்குனதான் மிச்சம். எந்திரிச்சு பார்த்தா ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சு. எந்திரிச்சு கடகடன் வேலையை பார்த்துட்டு இருந்தோம். என்ன கிளீன் பண்ணாலும் 1 month வீடை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்ததுக்கு அந்த ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அது மட்டும் போகல. இருங்கடா உங்களை சரி பண்றேன்னு சாம்பிராணியை போட்டு வீடெல்லாம் புகையாக்கிட்டு அவ்வளவுதான் ராஜி, நல்லா ஜாலியா இருந்தே உன்னுடைய பழைய ரொட்டீன் கூட இன்று முதல் அந்தமான் லைஃப் ஸ்டைல் உனக்கு இனிதே ஆரம்பமாகிறதுன்னு என்னோட உள் மனசே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான். நாளைக்கு மினி விலாக்ல பார்க்கலாம். பாய்.